விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் குறிஞ்சிப்பை கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான பட்டாபிராமர் கோயில் பராமரிப்பின்றி சீரழிந்து வரும் நிலை பக்தர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான சுமார் 36 ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அந்த நிலங்கள் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பில் ஏலம் விடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதுடன் அந்த பள்ளிக்கான கழிவறையும் கோயிலின் அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோயிலை சுற்றியுள்ள பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு மிகுந்த அசுத்தமான சூழல் நிலவுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறையிடம் பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், கோயில் புனரமைப்புக்கான திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டாபிராமர் கோயிலை உடனடியாக புனரமைத்து சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தி பக்தர்கள் வழிபட ஏற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இருக்கிற குறிஞ்சிப்பை, அதாவது இது மயிலம் தொகுதியில் வரக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கும். இங்கே ஒரு சிதிலமடைந்த பட்டாபிராமர் கோயிலை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 ஏக்கர் சொத்து இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது. ஆனால் இந்த கோயிலுடைய நிலைமை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குப்பையிலேருந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் ஒருவேளை கூட அந்த பூஜைகள் இங்கே நடைபெறலை. ஆனால் இந்த 36 ஏக்கரையும் இவங்க ஏலம் விட்டு சுமார் 1.5 லட்சம் வரைக்கும் இவங்க ஏலத்துக்கு விட்டுட்ருக்காங்க வருஷம். ஆனால் இங்கே எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணுறதில்ல. இந்த கோயிலுடைய இடத்துல தான் இந்த ஒரு ஸ்கூலு இங்கே ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அதோடைய டாய்லெட்டை பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு மிக அருகாமையில் கோயிலுடைய இடத்துலையே இந்த டாய்லெட்டையும் கட்டியிருக்காங்க. அந்த மிக அருமையில் ஒரு 10 அடியில் அந்த டாய்லெட்டை கட்டியிருக்காங்க. சுற்றி பார்த்திங்க எல்லா குப்பைகளையும் எடுத்துகிட்டு இங்கே தான் கொட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ப்ரொப்போசல் போயிருக்கு, நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்றதையே கதையே பல வருஷமாக HRNC சொல்லிட்டு இதையே காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை எப்படியாவது இங்கேருந்து அகற்றணுன்ற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளிக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இந்த கோயிலை சீக்கிரமாக புனரமைச்சு அதை வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கையாகவே வச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வேறு யாருமே இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து இதை பண்ணாமல் கண்டினியூவாக இதையே தான் கதையை சொல்லிட்டு இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. இதை சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றத கோரிக்கையை மட்டும் சீக்கிரம் நிறைவேற்ற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புலேருந்தும் கோரிக்கை வந்துக்கிட்டு இருக்குது.